அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிப்ரவரி 28, 2025 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கான நியூஸஸ் என்னென்ன தினமணியில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். தெரு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தும் பணி தொடக்கம். சாலையில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கண்காணிக்க மைக்ரோசிப் பொருத்தும் பணியை பெருநகர சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி கால்நடைத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அவற்றை பிடித்து கருத்தடை செய்யப்படுகிறது. மேலும் நாய்களுக்கு வெறி நாய்க்கடி தடுப்பூசி போடப்பட்ட அதே இடத்தில் மீண்டும் விடப்படுகின்றன. சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட தெருநாய்கள் கணக்கெடுப்பில் சென்னையில் மட்டும் 1.80 லட்சம் தெருநாய்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டது. ஸோ அவங்களுக்குலாம் அந்த நாய்களுக்கெல்லாம் மைக்ரோசிப் பொருத்தும் பணியை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்கியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துடலாம். எய்தற்கு அரியது ஏந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். இடத்திற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும்னு காலம் அறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தின் கீழ் இந்தியர்களை அமெரிக்க நிறுவனங்கள் பணி அமர்த்தலாம்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தின் கீழ் அமெரிக்க உயர் பல்கலைக்கழகங்களிலிருந்து இந்திய பட்டதாரிகளை அமெரிக்க நிறுவனங்கள் பணிக்கு அமர்த்தி கொள்ள முடியும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும், நிதி பற்றாக்குறை சரி செய்யவும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுகளை அவர்களின் நாட்டுக்கே திருப்பி அனுப்பும் நடவடிக்கை எடுத்து வருவதோடு முதலீட்டாளர்களுக்கு புதிய சலுகைகளையும் அறிவித்துள்ளார். அதுபோல அமெரிக்காவில் தற்போது நடைமுறையில் உள்ள EB-5 என்ற வெளிநாடு புலம்பெயர் முதலீட்டாளர்களுக்கான நுழைவு விசா திட்டத்தை மாற்றாக தங்க அட்டை, அதாவது கோல்டு கார்டு என்ற புதிய குடியுரிமை திட்டத்தை ட்ரம்ப் அறிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இயர்ஃபோன் பயன்பாடு செவித்திறனை பாதிக்கும், பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஹெட்ஃபோன், இயர்ஃபோன் போன்ற மிகை ஒலி கருவிகளை நீண்ட நேரம் பயன்படுத்தினால் செவித்திறன் பாதிக்கும் என்று பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அதாவது செவித்திறன் பாதிப்பு ஏற்படுத்தி கேட்காமல் போகிறதுக்கான அபாயமும் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. மிகை ஒலி கருவின்னு கொடுத்துருக்காங்களே, அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னென்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது ஹெட்ஃபோன், இயர்ஃபோன் போன்ற மிகை ஒலி கருவி. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வருது, கலைச்சொற்கள். இது சம்மந்தமாக குரூப் 4ல் தமிழில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சுங்கத்துறை GST அதிகாரிகளுக்கு கைது அதிகாரம் உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். சுங்கத்துறை மற்றும் சரக்கு சேவை வரி GST அதிகாரிகளுக்கு கைது அதிகாரம் அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்கள் அரசமைப்பு சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்று உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை உறுதி செய்தது. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் என்னென்னா, சுங்கத்துறை அதிகாரிகளும் GST அதிகாரிகளுக்கும் கைது அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அதை உறுதி செஞ்சுருக்காங்க. அடுத்து செபியின் புதிய தலைவர் துசின் காந்த பாண்டே மத்திய அரசு நியமனம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின், அதாவது செபின்னு சொல்லுவாங்க, SEBI புதிய தலைவராக மத்திய நிதி மற்றும் வருவாய்த்துறை செயலர் துஹின் காந்த பாண்டே வியாழக்கிழமை நியமிக்கப்பட்டார். தற்போதைய செபி தலைவர் மாதவி புரி உச்சின் 3 ஆண்டு பதவிக்காலம் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்த நிலையில் மத்திய அரசு இந்த நியமனத்தை மேற்கொண்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஜப்பானில் 9வது ஆண்டாக சரிந்த பிறப்பு விகிதம்னு கொடுத்துருக்காங்க. ஜப்பானில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் தொடர்ந்து 9வது ஆண்டாக சரிவை கண்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு முழுமைக்கும் நாட்டில் 7,20,998 குழந்தைகள் பிறந்தன. முந்தைய 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 5% குறைவுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக எங்கே பிறப்பு விகிதம் சரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜப்பான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வேர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.